Exercise 9.3 செகண்டில் 9th சம் பார்க்க போகிறோம். எவாலுவேட் த ஃபாலோயிங் இன்டெக்ரல்ஸ் யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரேஷன். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்டெக்ரேஷனை ஐன்னு எடுத்துக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் 0 to pi x into sin x divided by 1 plus sin x dx. ஃபஸ்ட்டு இந்த டேர்மில் எக்ஸ் இல்லை அப்படின்னா sin x divided by 1 plus sin xங்கிறத சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸ்ட்ராவாக இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யணும், இது சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், ஈஸியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதனால் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 0 to a f of x dx is equal to integration 0 to a எக்ஸுக்கு பதிலாக மேலே உள்ள இந்த அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இன்டெகிரேஷன் 0 to pi, இங்கே அப்பர் லிமிட் என்னது பை, எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், பையை சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? sin pi minus x divided by 1 plus sin of pi minus x into dx. ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ sin pi minus x, பைனா என்னது 180 டிகிரி செகண்ட் குவாட்ரண்ட், மைனஸுங்கும் போது என்னது பை மைனஸ் அப்படின்னா என்னது எத்தனாவது குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் ஆஃபில் எஸ்ஸுங்கிறது என்னது சைன் இல்லையா, அதனுடைய சொந்த குவாட்ரண்ட்டில் அது பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால என்ன செய்ய போகிறோம், பை மைனஸ் எல்லாமே என்னது சைனில் இருக்குங்கிறதுனால பை மைனஸ் எக்ஸுங்கிறது என்ன வரப்போகுது, பாசிட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ்னு வரப்போகுது. ஓகேவா? பைக்கெலாம் நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், சைனாகவே தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போது இந்த இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி மாடிஃபிகேஷனாக 0 to pi மைனஸ் எக்ஸு இன்ட்டு அது எந்த சேஞ்சஸுமே இல்லை இல்லையா, அதனால் சைன் எக்ஸ்னு அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரியே டினாமினேட்டரில் என்ன செஞ்சுக்கிறோம், சைன் எக்ஸ்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த சைன் எக்ஸை எக்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பை கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், integration 0 to pi into sin x divided by 1 plus sin x. ஓகேவா? மைனஸ் integration 0 to pi x into sin x divided by 1 plus sin x into dx. ஓகேவா? இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட ஒரிஜினலான ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இல்லை ஐ இஸ் ஈக்குவல்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம் இல்லையா, அது என்னன்னு பாருங்கள், எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ். இங்கேயும் பாருங்கள், அதே எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ். அப்போ இந்த டோட்டல் இன்டெகிரேஷனுக்கு பதிலாக நம்ம இது என்னென்னு எடுத்துக்கலாம், ஐன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் 0 to pi, இந்த பையை கூட காமனாக வெளியில் எடுத்துடலாம், ஏன்னா அது கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் ஐ. ஓகேவா? இந்த ஐயை இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 2i equal to pi into integration 0 to pi sin x divided by 1 plus sin xன்னு இருக்கும் into dx. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இதை காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். காஞ்சுகேட் பண்ணும்போது நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 plus sin xக்கு காஞ்சுகேட் 1 minus sin x. ஸோ 1 minus sin xால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் into dx. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த 2a அப்படியே இருக்கட்டும், which is equal to pi into integration 0 to pi, இந்த sin xை இந்த ஒரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1ஓடையும் இந்த sin xோடையும் மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், sin x மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். 1 மைனஸ் sin ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஐடென்டிட்டி படி என்ன தெரியும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். ஸோ பை இன்ட்டு இன்டெகிரேஷன் 0 to pi sin x divided by 1 minus சைனுக்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு போட்டுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இதை என்ன செஞ்சுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் இந்த பை என்னது ரெண்டுத்துக்குமே சொந்தம் இல்லையா, அதனால் மறந்துடாமல் ரெண்டுத்துலேயும் எழுதிடலாம். 0 to pi sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போது சைன் இந்த டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னா, sin x டிவைடட் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு என்னது 1 டிவைடட் பை காஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம் இல்லையா, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும், இன்டெகிரேஷன் 0 to pi sin x பை காஸ் எக்ஸுங்கிறது என்ன தெரியும் நம்மளுக்கு, tan x. அதுமாரி 1 டிவைடட் பை காஸ் எக்ஸுங்கிறது என்ன தெரியும் நம்மளுக்கு, சீக்கண்ட் எக்ஸ்ன்னு தெரியும், இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் பை இன்ட்டு இந்த டேர்மில் பாருங்கள், sin ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயருங்கும் போது tan ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் tan ஸ்கொயருக்கு நம்மளுக்கு டேரெக்டாக ஃபார்முலா கிடையாது இல்லையா, ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். நம்மளுக்கு இங்கே tan ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ tan ஸ்கொயரை வச்சுட்டு மீதி 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு விடுங்க. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்
மைனஸ் ஒன்னு ஆகிடும். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னுங்கிறத இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், பை இன்டகிரேஷன் 0 to pi tan x secant x dx மைனஸ் பை இன்ட்டு இந்த இன்டகிரேஷன் 0 to pi இன்டகிரேஷன் இங்கேயும் 0 to pi டேனுக்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸே போட்டுங்க, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, which is equal to pi into integration of tan x into secant xக்கு வந்து ஃபார்முலா secant x. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்க போகிறோம், secant x லிமிட்ஸை மறந்துடாமல் எழுதிக்கணும் 0 to pi. அதே மாதிரி இங்கேயும் ஒரு மைனஸ் பை இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் secant ஸ்கொயர் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா tan x. ஓகேவா, tan x இங்கே வெறும் 1 இருக்குது, 1 இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் இல்லையா, அதனால் மைனஸ் எக்ஸு. இப்போ லிமிட்ஸையும் அப்ளை பண்ணிக்கணும் 0 to pi which is equal to pi into இந்த அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், அடுத்தது மைனஸ் த லோயர் லிமிட். ஓகே, அப்போ என்ன ஆகும், சீக்கண்ட் பை மைனஸ் சீக்கண்ட் 0. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, இந்த உள்ள டேர்முக்கு வந்துடுங்க, மைனஸ் பை இன்ட்டு அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம், tan பை மைனஸ் பை இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், tan 0 மைனஸு 0. ஓகேவா, சீக்கண்ட் பைக்கெலாம் உங்களுக்கு நேரடியாக வேல்யூ தெரியலன்னு என்ன செஞ்சுங்க, தெரிஞ்ச வேல்யூ ப்ளஸ் அப்படின்னு மாற்றிக்க வேண்டியதுதான். ஸோ பை இன்ட்டு சீக்கண்ட் பைக்கு நேரடியாக வேல்யூ தெரியல அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், சீக்கண்ட் ஆஃப் பை பை 2 ப்ளஸ் பை பை 2ன்னு போட்டுக்குங்க. ஓகேவா, உங்களுக்கு அதுக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட்டு சீக்கண்ட் 0, சீக்கண்ட் 0ங்கிறது என்னது 1, ஏன்னா காஸ் 0 1 இல்லையா, அதனோட தலைகீழ எடுத்தாலும் என்னது அதுக்கும் 1 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு மைனஸ் பை இன்ட்டு tan பையோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியல, என்ன செஞ்சுக்கலாம், tan பை பை 2 ப்ளஸ் பை பை 2ன்னு எழுதிக்கலாம், மைனஸ் பை tan 0 0 தெரியும், இதுக்கும் 0ன்னு தெரியும், அதனால் அதை விட்டுறலாம். ஸோ பை இன்ட்டு சீக்கண்ட் பை பை 2நாலே சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். சீக்கண்ட் என்னவா மாறும், கொசீக்கண்ட்டாக மாறிடும். பை பை 2 ப்ளஸ்ஸுங்கும்போது அது என்ன செஞ்சிடணும், செகண்ட் குவாட்ரண்ட் 0 பை பை 2 பை. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி. பை பை 2 ப்ளஸ்ஸுங்கும்போது செகண்ட் குவாட்ரண்ட், சைனும் கொசிகண்ட்டும் தான் பாசிட்டிவ், இங்கே சீக்கண்ட்டுன்னு இருக்குது, அப்போ இங்கே கொசிகண்ட்டுக்கு நெகட்டிவ் வரணும். ஓகேவா, பை பை 2 இங்கே மைனஸ் 1 இருக்குது, அதை போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் பை இன்ட்டு இங்கே என்னது tan பை பை 2 ப்ளஸ் பை பை 2ங்கும்போது அது என்ன செய்யணும், பை பை 2நாலே சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், காட் பை பை 2ன்னு வந்துடும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே எடுத்து போட்டுக்கிறோம். பை பை 2ல என்னது சைன் தானே பாசிட்டிவ், அப்போ tan நெகட்டிவ்லையே, அதனால் மைனஸ் இங்கே போட்டுக்கிறோம், இங்கே மைனஸ் பை. ஓகேவா, கொசிகண்ட் பை பை 2 என்ன ஆன்சர் வரும், சைனோட தலைகீழ இல்லையா, அப்போ சைன் பை பை 2ங்கிறது 1, அப்போ கொசிகன் பை பை 2ங்கிறதும் என்ன தான் வரப்போகுது 1ன்னு வரப்போகுது. ஸோ பை இன்ட்டு மைனஸ் 1 இங்கே இருக்கிற மைனஸ் 1. ஓகேவா, மைனஸ் பை இன்ட்டு காட் பை பை 2, காட் பை பை 2னா என்ன வரப்போகுது 0. ஓகேவா, ஏன்னா tan பை பை 2 இன்ஃபினிட்டி அதாவது தலைகீழ போட்டோம்னா அதாவது 1 டிவைடட் பை 0, அது தலைகீழ போட்டோம்னா என்ன ஆகிடும் 0 பை 1 0ன்னு ஆகிடும். ஓகேவா, மைனஸ் பை விச் இஸ் ஈக்குவல் டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2 பைன்னு வரும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் பை ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, நம்ம இவ்வளோது கண்டுபிடிச்சது எது அப்படின்னா 2iங்கிறது தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2i இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் மைனஸ் 2 பை. அப்போ ஐ வேணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த 2வை கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ 1 பை 2 இன்ட்டு பை ஸ்கொயர் மைனஸ் 2 பை, இதான் நம்மளோட இந்த இன்டகிரேஷன் ஆன்சர். ஓகேவா.